ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ணனோட பாலலீலைகளை சொல்லிட்டு வர்றார். மகரிஷி சொல்கிறார், அரசே, யாதவர்களோட புரோகிதரும் பெரும் தவசியமான கர்காச்சாரியார் வசுதேவரால் தூண்டப்பட்டு நந்தர் வாழ்ந்துக்கிட்டே இருந்த கோகுலத்துக்கு போனார். அவரை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்ச நந்தகோபர் அவரை அஞ்சலி செய்து வரவேற்று பகவானே இவருங்கிற எண்ணத்தோட வணங்கி வழிபட்டார். அவரோட உபசரிப்பை ஏற்றுக்கிட்டு அமர்ந்துக்கிட்ட முனிவரை தன்னோட இனிய பேச்சினால் மகிழ்விச்ச நந்தர் இப்படி கேட்டார். முனிவரே, நீங்கள் எல்லாவற்றிலையும் நிறைவு பெற்றவர். தங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பகவானே, மகான்களோட வரவு துன்பத்தால் துவண்டிருக்கிற இல்லறத்தார்களோட நன்மைக்காகத்தானே தவிர வேறெதுக்காகவும் இல்லை. புலனறிவுக்கு அப்பாற்பட்டது ஜோதிடம்ங்கிற விஞ்ஞானம். அது தங்களால் தொகுக்கப்பட்டது. மாந்தர் தங்களோட அறிவுக்கு அப்பாற்பட்டதான முற்பிறவியில் செஞ்ச வினைப்பயன்களான புண்ணிய பாவங்களையும் இந்த பிறவியில் அதனால் அடையப்போகிற இன்ப துன்பங்களையும் அறிஞ்சிக்க முடியுது. நீங்கள் பிரம்மஞானிகளில் சிறந்தவர். நீங்கள் தான் இந்த 2 சிறுவர்களுக்கும் உரிய ஜாத்தகர்மா முதலான சம்ஸ்காரங்களை செய்யணும். கர்கர் சொல்கிறார், நான் யாதவர்களோட ஆச்சாரியங்கிறது உலகறிஞ்சதை. அதனால் நான் உன்னோட குழந்தைகளுக்கு சம்ஸ்காரம் செஞ்சு வச்சா அவங்க தேவகியோட பிள்ளைகள்னு கம்சன் நினைப்பான். கம்சனோ தீய எண்ணம் கொண்டவன். உங்களுக்கும் வசுதேவருக்கும் இடையிலான நட்பினாலேயும் தேவகியோட 8வது கர்ப்பம் பெண்ணாக இருக்க முடியாதுங்கிறதுனாலையும் அவனுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தினால குழந்தையை கொன்னாலும் கொன்னிடலாம். அப்போ அது நமக்கு தீங்கா முடிஞ்சிடும். ஆச்சாரியரே, கோகுலத்தில் என்னை சார்ந்தவங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நல்ல ஆசைகளை சொல்லி மறைவில் இரு பிறப்பாளருக்கு உரிய சம்ஸ்காரத்தை செய்யுங்க. இப்படி நந்தன் வேண்டிக்க கர்காச்சாரியார் தான் முதல்ல விரும்பின மாதிரி சிறுவர்கள் 2 பேருக்கும் மறைவில் யாரும் அறியாத மாதிரி ரகசியமாக பெயர் சூட்டினார். ரோஹிணியோட இந்த புதல்வன் நண்பர்களை தன்னோட நற்குணங்களால் மகிழ்விக்கிறதுனால ராமன்னும் வலிமை மிகுதியால் பலபத்ரனும் அழைக்கப்படுவான். யாதவர்களோட பகையை நீக்கி பிணைக்க போகிறதுனால சங்கர்ஷனன்னும் சொல்லப்படுவான். இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு யுகத்திலேயும் வெளுப்பு, சிகப்பு மற்றும் மஞ்சள்னு 3 நிறங்கள் இருந்தது. இப்போவோ கருமை நிறத்தை அடைஞ்சிருக்கான். முதல்ல ஒரு காலத்தில் இவன் வசுதேவரோட புதல்வனாக பிறந்தான். அதனால் அறிஞர்கள் இவனை வாசுதேவன்னு சொல்வாங்க. இவனோட குணங்களோட சிறப்பையும் செயல்களோட சிறப்பையும் ஒட்டி இவனுக்கு பல பெயர்களும் வடிவங்களும் உண்டு. அவற்றையெல்லாம் நான் அறிவேன், மற்ற மக்கள் அறிய மாட்டாங்க. இவன் கோபர்களையும் கோகுலத்தையும் மகிழ்விக்கிறவன், உங்களுக்கு நலம் புரியறவன். இவனால் நீங்கள் எல்லா இடையூறுகளையும் எளிதாக கடப்பீங்க. ஆயர்பாடி தலைவரே, முதல்ல நல்ல அரசாட்சி இல்லாத தேசத்தில் திருடர்களால் துன்புறுத்தப்பட்ட நல்லோர்கள் இவனால் காப்பாற்றப்பட்டு செழித்து வளர்ந்து திருடர்களை ஜெயிச்சாங்க. ஸ்ரீ விஷ்ணுவோட சார்பில் இருக்கிற தேவர்களை அசுரர்கள் ஜெயிக்க முடியாதது மாதிரி இவன்கிட்ட அன்பு கொண்ட நல்ல மனசு படைத்த மக்களை உட்பகையோ வெளிப்பகையோ ஜெயிக்க முடியாது. நந்தரே, உங்கள் புதல்வன் நற்குணங்களினாலேயும் செல்வத்தினாலேயும் புகழினாலேயும் பெருமையாலேயும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒப்பானவன். அதனால் கவனத்தோடு இவனை காப்பாற்றுங்க. இப்படி கர்கர் கட்டளையிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு போனதும் நந்தர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னோட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறிட்டதான் நினைச்சார். இப்படி கொஞ்ச காலம் போனதும் கோகுலத்தில் பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் முழங்கால்களினாலேயும் கைகளினாலேயும் தவழ்ந்து விளையாடினாங்க. அவங்க கோகுலத்தோட சேற்று பகுதிகளில் இடுப்பிலேயும் கால்கள்லையும் கட்டியிருக்கிற சலங்கைகளோட சப்தம் கேட்கிற மாதிரி 2 கால்களையும் இழுத்துட்டு போக அப்போ கேட்கிற சலங்கை ஒலியினால் தாங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு வேகமாக தவழ்ந்து போவாங்க.
முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பின்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் அவங்க வேற யாரோன்னு தெரிஞ்சு பயந்து போய் தாய்மார்கள் பக்கத்தில் திரும்பி வந்தாங்க. தாய்மார்களான யசோதையும் ரோகிணியும் அன்பின் மிகுதியால பால் சுரக்க அழகான தங்களோட குழந்தைகளை 2 கைகளினாலேயும் வாரி எடுத்து அணைச்சு பால் கொடுத்தாங்க. பால் பருகிற அவங்களோட பேதைமை ததும்புற புன்சிரிப்புல கண்ணுக்கு தெரிகிற 1-2 சின்ன பற்கள் இருக்கிற முகத்தை உற்று பார்த்து பேரானந்தம் அடைஞ்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் கொஞ்சம் பெரியவங்க ஆனதும் பெண்கள் பார்த்து இன்பம் அடைகிற மாதிரி பாலலீலைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சின்ன கண்ணுக்குட்டிகளோட வாள்களை பிடிச்சு இழக்க அது பயந்துக்கிட்டு இவங்களை இழுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஓட கோபியர்கள்லாம் வீட்டு வேலைகள் அத்தனையும் விட்டுட்டு இவங்களையே பார்த்து பரமானந்தத்தில் மூழ்கினாங்க. தங்களோட புதல்வர்கள் பரபரப்பு மிக்கவர்களாகவும் விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறவங்களாகவும் இருக்கிறதுனால அவங்களை கொம்புள்ள பசுக்கள், நெருப்பு, குரங்கு, கத்தி, ஜலம், பறவைகள், முள் இவற்றில் இருந்து காப்பாற்றி தடுத்து நிறுத்துறதுல முனைஞ்சிருந்ததுனால வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல் போகிறதுனால 2 அம்மாக்களும் மனச்சோர்வு அடைஞ்சாங்க. ராஜரிஷியே, கொஞ்ச நாட்கள்லேயே கோகுலத்தில் பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் முழங்கால்களினால் நிலத்தை தொடாமல் சிரமம் இல்லாமல் கால்களினாலேயே நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனோடையும் நண்பர்களான ஆயர் சிறுவர்களோடையும் கோபிகைகள் ஆனந்தம் அடைகிற மாதிரி விளையாடினார். கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணனோட அழகான பாலலீலையை பார்த்து ஒன்றா கூடி நின்று யசோதை கேட்கிற மாதிரி பேசினாங்க. நம்ம கவனிக்காத சமயமாக பார்த்து பால் கறக்க வேண்டாத வேளையில் கன்றுகளை அவிழ்த்து விடுறான். கோபிச்சுக்கிட்டாலும் சிரிக்கிறான். சில சமயம் திருடுறதுக்கு வழி கண்டுபிடிச்சு தயிர், பால் எல்லாம் திருடி சுவைச்சு சாப்பிட்றான். தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குரங்குகளுக்கும் பங்கு கொடுக்கறான். ஒரு குரங்கு சாப்பிடலைன்னா பால் பானையை உடைச்சிடுறான். திருடுறதுக்கு பொருள் கிடைக்கலைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கோபப்பட்டுக்கிட்டு குழந்தைகளை அளவிட்டுட்டு வெளியே ஓடிடுறான். நாங்கள் வீட்டு வேலைகளில் முனைஞ்சிருக்கிறப்ப திருடுறதுக்கு பொருள் கைக்கு எட்டலைன்னா சின்ன பீடம், உரல் இவற்றை உபயோகப்படுத்திக்கிறான். பாத்திரத்தில் இருக்கிறது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு உரையில் இருக்கிற பானையில் எப்படி போடணும்னு அறிஞ்ச துளை போடுறான். வீட்டில் இருள் சூழ்ந்திருந்தா கூட தன்னோட உடலை தரிச்சிருக்கிற அணிகளோட ரத்தின ஒளியை தீபமாக்கிக்கிறான். திருட்டு வழிகளால் திருடிட்டு சாது மாதிரி இருக்கிறான். இப்படி அந்த பெண்மணிகள் கண்கள்லேயும் முகத்திலேயும் பயத்தை காட்டிக்கிட்டு நிற்கிற கண்ணனை பார்த்துக்கிட்டே யசோதை கிட்ட விளக்க அதை கேட்ட யசோதை கண்ணனை அதட்ட மனசு இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் கிருஷ்ணன் மண்ணை சாப்பிடுவதை பார்த்த அவனோடு விளையாடிட்டு இருந்த பலராமன் முதலான கோபச்சிறுவர்கள் உடனே அம்மாவான யசோதை கிட்ட போய் கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்றான்னு சொன்னாங்க. குழந்தையோட நலத்தையே விரும்புகிற யசோதை ஸ்ரீ கிருஷ்ணனை கையில் பிடிச்சிக்கிட்டு அதட்ட கிருஷ்ணனும் பயத்தால் நடுங்கி அங்கேயும் இங்கேயும் மிரள மிரள பார்க்க யசோதை சொன்னான், அடே போக்கிரி பயலை, நீ ரொம்பவும் பிடிவாதக்காரனாகிட்ட. நீ ஏன் மண்ணை சாப்பிட்ட? உன்னோட நண்பர்களும் உன்னோட அண்ணாவும் கூட சொல்கிறாங்களே. அம்மா, நான் மண்ணை சாப்பிடல, எல்லாரும் போய் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மையான்னு நீயே நேரில் என் வாயப்பர். ஓ அப்படியா, எங்கே உன் வாயத்தர? இப்படி அம்மா சொல்ல விளையாட்டா மனித குழந்தை வேஷம் பூண்டுகிட்ட அணிமாதி செல்வங்களோட கருவூலமான பகவான் ஸ்ரீஹரி உடனே வாயை திறந்தார். அவ குழந்தையோட திருவாயில அசையாத பொருட்களும் அசையிற பொருட்களும் நிறைஞ்ச உலகத்தை பார்த்தா. ஆகாயம், திக்குகள், மலைகள், தீவுகள், கடல்கள் சூழ்ந்த பூமண்டலம், வாயு, அக்னி, சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களோட கூடின ஜோதி வட்டம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், சாத்விக அகங்கார காரியங்களான தேவதைகள், ராஜச அகங்கார காரியங்களான இந்திரியங்கள், மனசு, தாமச அகங்கார காரியங்களான தன்மாத்திரைகள், சத்வம், ரஜஸ், தமஸ்கர முக்குணங்கள் அத்தனையும் பார்த்தா.
ஜீவன், காலம், இயல்பு, கர்மம் இவற்றுக்கான கூடுகள், ஆண் பெண்கிற பிரிவுக்கான லிங்கங்கள், இப்படிப்பட்டதான பொருட்கள் அடங்கின உலகத்தையும் தன்னையும் கோகுலத்தையும் பார்த்த அவ ரொம்பவும் குழப்பமடைஞ்சா. இது என்ன கனவா? தேவர்களோட மாயையா? என் புத்தி ஏதாச்சும் கலங்கிடுச்சா? இல்லை இது என் மகனோட பிறந்த ஏதோ ஒரு ஆத்மசக்தியா? இந்த உலகம் சிற்றத்தினாலேயோ மனசினாலேயோ செயலினாலேயோ வாக்கினாலேயோ எளிதாக ஆராய்ஞ்சு உணர முடியாதது. அப்படிப்பட்டதானே இந்த உலகத்துக்கு யார் ஆதாரமோ, அதை காக்கிறவர் யாரோ, யாரோட ஆதாரத்தில் இந்த உலகம் பிரகாசிக்குதோ, அறிவாற்றலால் உணர முடியாத அந்த பகவானோட திருவடியை வணங்குறேன். நான், என்னோட கணவர், என்னோட புதல்வன், கோகுலத்தோட தலைவரோட எல்லா செல்வத்தையும் காப்பாற்றுறவள் நானே. கோபியர்களும் கோப்பர்களும் இந்த கால்நடை செல்வங்களும் என்னையே சார்ந்திருக்குங்கிற தவறான எண்ணம் எனக்கு மாயையாலேயே ஏற்பட்டது. அந்த மாயைக்கும் தலைவரான பகவான் தான் எனக்கு புகலிடம். இப்படி யசோதை உணர்ந்தப்ப எங்கேயும் பரவி இருக்கிற பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் மகன் மேலான அன்புங்கிற விஷ்ணு மாயையை அவளோட இதயத்தில் தோற்றுவிச்சார். உடனே முதல்ல பெற்ற தத்துவ நினைப்பை மறந்து போன யசோதை தன்னோட புதல்வனை மடியில் அமர்த்திக்கிட்டு முதல்ல மாதிரியே புத்திரவாஞ்சை மிக்க மனமுடையவள் ஆனா. வேதங்களும் உபநிடதங்களும் சாக்கியமும் யோகமும் சாத்வத ஆகமங்களும் எந்த பகவான் ஸ்ரீ ஹரியை பகவான் போற்றுதோ அந்த பகவான் ஸ்ரீ ஹரியை அவ தன்னோட புதல்வன்னு நினைச்சா. பரீட்சித் கேட்கிறார், பெரியவரே, ஸ்ரீகிருஷ்ணனோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட துயரத்தையும் பாபத்தையும் அகற்றக்கூடியவர். அவரோட பெருமை மிக்க நிலையை அவரோட பெற்றோர்களாயிருந்துமே கூட தேவகியும் வசுதேவரும் உணரலையே. கவிகளோ இன்றைக்குமே கூட தொடர்ந்து அந்த லீலைகளை பாடுறாங்க. இவனை அடையிறதுக்கு அந்த நந்தன் அப்படி என்ன புண்ணியம் செஞ்சாரோ? ஸ்ரீகிருஷ்ணன் தாய்ப்பால் குடிக்கிற அளவுக்கு யசோதையும் என்ன புண்ணியம் செஞ்சாலோ? பரீட்சித், அஷ்டவசுக்குள்ள மிகவும் சிறந்தவர் துரோணர். அவர் தன்னோட மனைவி தராவோட பிரம்மாவோட கோசம்ரக்ஷணம் முதலான கட்டளைகளை நிறைவேற்ற விரும்பி பிரம்மா கிட்ட இப்படி வேண்டினார். பூமியில் பிறந்த எங்களுக்கு அகில லோகங்களுக்கும் ஈசனான தேவர்களுக்கெல்லாம் தேவனான ஸ்ரீஹரிக்கிட்ட மேலான பக்தி உண்டாகணும். அதனால இல்லையா உலக துன்பங்களை எளிதாக கடக்க முடியும். அப்படியே ஆகட்டும்னு பிரம்மதேவர் அருள பெரும் புகழும் செல்வமும் பெற்ற துரோணர் கோகுலத்தில் நந்தன்கிற பெயரோட பிறந்தார். தரா யசோதையானா. பரீட்சித், பிரம்மதேவரோட அருளால் இந்த பிறவியில் புதல்வனாக தோன்றின உலகியல் தழைகளை அறுக்கிற பகவான் கிட்ட அந்த தம்பதிகளுக்கு சிறந்த பக்தி உண்டாச்சு. கோப்பர்களுக்கும் கோபிகைகளுக்கும் கூட அப்படியே பக்தி உண்டாச்சு. பிரம்மதேவரோட உத்தரவை உண்மையாக்குறதுக்காகவே கோகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோட தங்கி தன்னோட லீலைகளால் 2 பேரையும் மகிழ்விச்சார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 8வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.